முரசுமோட்டையினுடைய பிரச்சார விழாவிலே தலைமை தாங்குகின்ற சிவபிராசம் ஐயா அவர்களே, இந்த கூட்டத்திற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற எமது மண்ணின் மைந்தன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களே, எங்களோடு இருந்து நீண்ட நேரமாக பேசி நல்ல கருத்துக்களை வழங்கிய மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அரியநேந்திரன் அவர்களே, இங்கே மேடையிலே வீற்றிருக்கின்ற பெரியோர்களே, என்னுடன் கூட போட்டி போடுகின்ற திருவாளர் அரியரட்டம் அவர்களே, திருவாளர் பசுபதி பிள்ளை ஐயா அவர்களே, எனது கிராமத்தைச் சேர்ந்த எனது நண்பர்களே, உறவுகளே, எனது பள்ளி தோழர்களே, இவ்வளவு பெரும் கடலாக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இப்போ 13-14 கூட்டங்களிலே பேசியிருக்கிறோம். வழக்கமாக கூட்டம் தொடங்கி ஒரு மணி நேரத்துக்கு பிறகுதான் இவ்வளவு கூட்டமாக வருவார்கள். இங்கே பெரிய ஒரு கூட்டம் இந்த ஆரம்பத்தில் இருப்பது எங்களுக்கு மிகுந்த உற்சாகமாக இருக்கிறது. முரசுமோட்டை எங்களை வாழ்த்துகிறது என்றும் இந்த இடத்திலே நான் உணர்ந்து கொள்கிறேன். நான் பேசுகின்ற இந்த மேடை பல அரசியல் தலைவருடைய கால்கள் பட்ட ஒரு இடம். இன்றைக்கு 40 வருடங்களுக்கு இல்லாவிட்டால் 45 வருடங்களுக்கு மேலாக இதே இடத்திலே, இதே மேடையிலே, இதே வகையான இந்த அமைப்பிலே தமிழரசு கட்சியினர் இங்கே கூட்டத்தை போட்டு பிரச்சார வேலையிலே ஈடுபட்டார்கள். பிரச்சார கூட்டத்தை இரவிலே நடத்தினார்கள். நானும் ஒரு இளைஞனாக அந்த பேக்கரி மூலையிலே, அந்த ரோட்டிலே எனது சைக்கிளை கிடத்திவிட்டு அந்த ரோட்டிலே இருந்து ஒரு கையிலே ஒரு டார்ச் லைட்டுடன் இந்த கூட்டத்தை பார்த்து மகிழ்ந்து சென்றேன். அந்த நேரத்திலே இங்கே சாவச்சேரி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நவரத்னம் அவர்களுடைய பேச்சுக்கள் எல்லோரையும் கவர்ந்ததையும் என்னாலே ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே மீண்டுமாக ஒரு 40 வருடங்களுக்கு பின்னராக முரசுமோட்டையை திரண்டு தமிழரசு வாழ்க, கட்சி வாழ்க என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் இங்கே கூடியிருக்கிறீர்கள். உங்களுடைய சிந்தனைகளும் உங்களுடைய வாக்குகளும் எங்களுக்கு என்பதை நீங்கள் ஆணித்தரமாக எங்களுக்கு உணர்த்தியிருக்கிறீர்கள். அதற்காக மீண்டும் உங்களை வாழ்த்தி உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த நாட்டிலே, எமது நாட்டிலே நடைபெறுகிறது என்ன என்பதை பற்றி நீங்கள் யாவரும் நன்றாக அறிவீர்கள். உலகிலே மகிழ்ச்சிகரமான நிம்மதியான வாழ்வுக்கு உகந்த நாடுகள் எவை என்பதை கணிப்பதற்காக ஒரு 135 நாடுகளிலே கணிப்பீட்டை செய்திருக்கிறார்கள். அதிலே எங்களுடைய நாடு 137வது இடத்தை பிடித்திருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் என்னவெனில், இந்த நாட்டிலே சுதந்திரம் இல்லை. மனிதர்களை உரிமையுடன் வாழுவதற்கு இந்த அரசு அவர்களை விட்டு வைப்பதில்லை. சுதந்திரமான ஒரு தேர்தலை நடத்துவதற்கு அவர்களுக்கு விருப்பமில்லை. ஒவ்வொரு நாளும் பல வகையான செய்திகளை நாங்கள் அறிகிறோம். கிளர்ச்சி மத்திய கல்லூரியிலே 100 வாகனங்களை அடுக்கி வைப்பதற்காகவும் அந்த வாகனங்களை ஓட்டுகின்ற சாரதிகளை தங்க வைப்பதற்காகவும் அந்த கட்டிடங்களை எல்லாம் திருத்தி மின்சாரங்கள் எல்லாவற்றையும் போட்டு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்கள். இது யாருடைய செயலாக இருக்கும் என்பது எங்களுக்கு ஐயமாக இருக்கிறது. இந்த தேர்தல் ஆணையாளர் அதை செய்வாராகில் அதை எதற்காக ஏன் இது செய்யப்பட வேண்டும் என்பதை அவர் அறிவித்திருக்க வேண்டும். வேட்பாளராகிய எங்களுக்கு அது தெரிந்திருக்க வேண்டும். இவ்வாறான பல மீறல்கள் செயல்களை செய்கிறார்கள். நீங்கள் தெருக்களிலே போனால், குக்கிராமங்களுக்கு போனால், நேற்றைய தினம் நாங்கள் ஜெயபுரம் பகுதிக்கு சென்றிருந்தோம். வன்னேரி குளத்திலும் ஜெயபுரத்திலும் இன்னும் பல பகுதிகளிலும் சிறு சிறு ஓட்டை குடிசைகளிலே, கூரை இல்லாத கட்டிடங்களிலே பிரச்சார நடவடிக்கைகளுக்காக தங்களுடைய கட்சியினுடைய படங்களையும் பிரபலமானவர்களையும் அதிலே போட்டு அதை காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். அவையெல்லாம் தேர்தலை மீறுகின்ற செயலாகவே நாங்கள் கருத முடியும். நீங்கள் கிளர்ச்சி நகருக்கு சென்றால் பெரிய கட் அவுட்டாக போட்டிருக்கிறார்கள். அவற்றை எல்லாம் அவர்கள் அங்கே போட முடியாது. அவர்கள் அரசாங்கம் என்றபடியினால் அந்த போர்வையை எடுத்து
அதை போர்த்திக் கொண்டு இவ்வாறான மீறல்களை செய்கிறார்கள். ஏன் நேற்றைய தினம் கிளிநொச்சியிலே நடைபெற்ற இந்த யாழ்தேவியின் வருகையும் 200 அடிக்கு நீளமாக போடப்பட்ட அந்த பிரமாண்டமான கொட்டகையும் முற்றிலுமாக தேர்தலை மீறுகின்ற ஒரு செயலாகவே கருத முடியும். ஏனெனில் தேர்தலுக்கு ஒரு வாரம் இருக்கின்ற அளவிலே இவ்வாறாக மக்களை ஏமாற்றுவதற்காகவும் மக்களை வசைப்படுத்துவதற்காகவும் மக்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்காகவும் அவர்கள் இவ்வாறான காரியங்களை செய்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியதன்று. எனவே இந்த இவ்வாறான விடயங்களை பார்த்து ஏதோ தருகிறார்கள், ஒரு பாசல் சோறும் தண்ணீர் போத்தலும் தருகிறார்கள் என்பதற்காகவும் வேறு வசதிகளை தருகிறார்கள், சமுர்த்தி வேலையை தருகிறார்கள், தொண்டராசிரியர்களுக்கு நிரந்தரமான நியமனம் வழங்கப்படுகிறது என்று எல்லாம் செய்வதை பார்த்து மக்கள் ஏமாந்து போகக்கூடாது. அவர்கள் இந்த தேவைகளை எல்லாம் செய்வதற்காகவே நாங்கள் அரசாங்கத்தை வைத்திருக்கிறோம். மக்களுக்கு வேண்டியவற்றை செய்வதற்காக அவர்கள் இந்த நாட்டை ஆளுகிறார்கள். ஆளுபவர்கள் மக்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுப்பது அவருடைய கடமையாகும். தொண்டராசிரியருடைய நியமனத்தை திருவாளர் அரியரட்னம் அவர்களும் நானும் கல்வி பணிப்பாளராக இருந்த காலங்களிலே அது செய்து முடிக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு வேலை. ஆனால் அதை காலம் தாழ்த்தி தக்க தருணத்தை பார்த்து இவ்வாறான ஒரு தேர்தல் வருகின்றதற்கு முன்னதே அதை வழங்கியிருக்கிறார்கள். முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு தமிழீழ விடுதலை புலிகள் இருக்கின்ற காலத்திலே பல்வேறு நடவடிக்கைகளை நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். கல்வி பணிப்பாளராக நாங்கள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கான ஒரு பெரிய செயற்பாட்டிலே நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். நூற்றுக்கணக்கான முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு தொடர்ச்சியான பயிற்சிகளை வழங்கியிருக்கிறோம். அவர்களுக்கான பெரிய ஒரு புஸ்தகத்தையே நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இவ்வாறான இந்த தொண்டர் ஆசிரியர்களை, முன்பள்ளி ஆசிரியர்களை இவர்கள் நீல சேலையையும் கொடுத்து அவர்களுக்கு 18,000 ரூபாய் சம்பளத்தையும் கொடுத்து அவர்களை இப்பொழுது அமர்த்தி இருக்கிறார்கள். இந்த 18,000 ரூபாய் சம்பளத்தை வாங்குகிறவர்கள் சிஎஸ்டி என்ற பண்ணைகளிலுமே வேலை செய்கிறார்கள். அந்த சிஎஸ்டி என்னும் பண்ணைகளிலே வேலை செய்பவர்களுக்கு இப்பொழுது வாக்கு எங்கே வரப்போகிறது என்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது. வாக்குச்சீட்டுகளை எவ்வாறாக எல்லாம் துஷ்பிரயோகம் செய்வார்களோ அவ்வாறெல்லாம் செய்யக்கூடியதாக பல திட்டங்களை போடுவதாக நாம் அறிகிறோம். வாக்குப்பட்டிகளை ராணுவ தலைமை முகாமிலே வைத்திருக்கிறதாக கேள்வி எழுகிறோம். ஏன் அதை அங்கே வைத்திருக்க வேண்டும்? வாக்குப்பட்டிகள் தேர்தல் ஆணையாளருடைய கச்சேரியிலே ஒரு அறையிலே பூட்டி வைக்கப்பட வேண்டிய விடயம். அதை ராணுவ முகாமுக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ராணுவத்துக்கும் தேர்தலுக்கும் எதுவித தொடர்புமே இல்லை. எனவே மக்கள் நீங்கள் தயவு செய்து இவ்வாறானவற்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறான பொய் பிரச்சாரங்களில் இவர்கள் ஈடுபடுவதனால் சிலர் எங்களுடன் சேர்ந்து பாடுபவர்கள், புத்திஜீவிகள், சமுதாயத்திலே மக்களால் மேலே உயர்த்தப்பட்டவர்கள் கூட இப்பொழுது வேறு கட்சியிலே இருந்து பல வகையான மொழிகளை எல்லாம் பேசுகிறார்கள், பல கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். மிக முக்கியமாக ஏமாற்றும் நடவடிக்கைகள் இப்பொழுது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. இப்பொழுது நாங்கள் கேள்விப்படுகிறோம், அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு வாக்காளர் வாக்குச்சீட்டு எடுத்த பின்னர் கட்சிக்கும் போட்டு ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் வாக்கை போடலாம் என்று பொய் பிரச்சாரம் பூநகரியிலே செய்திருக்கிறார்கள். இங்கேயும் வருவார்கள், இங்கேயும் இவ்வாறான வதந்திகளை பரப்புவார்கள். சில வழிகளிலே சொல்லக்கூடும், குருராசாவும் அரியரத்னமும் தங்களுடைய வேட்பாளர் பதவியிலிருந்து விலகிவிட்டார்கள், அவர்கள் போட்டி போடவில்லை என்றும் வானொலியிலும் கூட சொல்லுவார்கள். எனவே இவ்வாறான பொய் பிரச்சாரங்களையும் வதந்திகளையும் நீங்கள் நம்ப வேண்டாம் என்று நாங்கள் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். இந்த வடமாகாண இந்த சபை தேர்தல் வடபுலத்திலே நடைபெறுகின்ற முதலாவது தேர்தல். மற்ற இடங்களிலெல்லாம் நடந்து முடிவிட்டது. வடமாகாணத்திலே தமிழர் வாழுகின்ற பிரதேசத்திலே முற்றிலும் முழுதாக முதன்மையாக முதலாவதாக நடைபெறுகின்ற தேர்தல். இந்த முதலாவதாக நடைபெறுகின்ற தேர்தலிலே நீங்கள் ஒரு வாக்காளராக இருக்கிறீர்கள் என்பது உங்களுடைய மனதிலே பதியப்பட வேண்டிய ஒரு விடயம். உங்களுடைய பேரப்பிள்ளைக்கும் உங்களுடைய உறவுகளுக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக சொல்லக்கூடிய ஒரு விடயம். இந்த முதலாவது தேர்தலிலே நானும் வாக்களித்தேன் என்று 18, 19, 20 வயது பிள்ளைகள் முதல் முறையாக வாக்களிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு துணிவு வர வேண்டும், ஒரு உணர்வு வர வேண்டும். நான் இந்த வடபுல தேர்தலிலே முதலாவதான தேர்தலிலே நானும் வாக்களித்தேன் என்ற உணர்வு அவர்களுக்கு வரும்படியாக நீங்கள் அவர்களை வழிபடுத்த வேண்டும். பெரியவர்களே, உங்களுடைய வீட்டிலே இருப்பவர்கள் வாக்கு போடாமல் சில வீடுகளிலே வீட்டிலே முடங்கி கிடப்பார்கள். நாங்கள் சில வீடுகளிலே போகின்ற பொழுது சில வீடுகளிலே 5 வாக்குகள் 6 வாக்குகள் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். சில வீடுகளிலே அம்மாவை சமைக்க விட்டுவிட்டு 4 பேர் மட்டும்தான் வாக்குச்சாவடிக்கு செல்வார்கள். அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இப்போது இந்த தேர்தல் மிகவும் ஒரு போர்க்களமான ஒரு தேர்தல். எங்களுக்கு என்ன வேண்டும் எனில் 68,000 வாக்காளர்கள் எங்களுடைய மாவட்டத்திலே இருக்கிறார்கள். அத்தனை பேருமே
வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும். ஆனால் அதை அப்படி எண்ணிக்கொள்ள முடியாது. எப்படி என்றாலும் ஒரு 8,000 10,000 பேர் இங்கே இல்லாமல் இருக்கிறார்கள், வேறு வேறு மாவட்டங்களிலே வாழ்கிறார்கள். எனவே இருக்கின்ற மீதி பேர் அனைவருமே இந்த வாக்குச்சாவடிக்கு சென்று முழுமையாக இந்த வாக்கை போட வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்திலே பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். எனவே இந்த வரப்போகும் இந்த 21ஆம் நாளிலே காலையிலே நீங்கள் எழுந்து உங்களுடைய பொன்னான வாக்குகளை எனக்கும் என்னுடன் கூட போட்டியிடுகின்ற 1வது இலக்கத்திலே போட்டியிடுகின்ற திருவாளர் அரியரத்னம் ஐயா அவர்களுக்கும் 7ஆம் இலக்கத்திலே போட்டியிடுகின்ற பசுபதி பிள்ளை ஐயாவுக்கும் அவர்களுக்கும் தெரிவித்து எம்மை நாங்கள் வென்று வடமாகாண சபையை ஒரு முற்றிலும் முழுமையான ஒரு சபையாக ஆக்க உதவும்படி கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.